வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது ஓகே கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனலி டிசிஓ ஆரம்பிச்சிருச்சு. கிரிச்ச கமெண்ட்ஸோட மொத்தம் 2 எபிசோட ஒரே நேரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் புது டிசி எப்படி இருக்குன்னு பார்க்க வர சில பேருக்கு கண்டிப்பாக இந்த 2 எபிசோட் செம்ம ஷாக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 எபிசோட்லேயே சம்பவம் செஞ்சால் எப்படின்னு ஆப்வியஸாக அது R-rated சீரிஸ் தான். பட் இருந்தாலும் மொதல் 2 எபிசோட தவிர்த்துருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இதுதான் டிசியோட புது ஆரம்பம். பட் இருந்தாலும் பழைய டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸுக்கும் சில கனெக்ஷன்ஸ் வந்து அங்கே கொடுத்துருக்க தான் செய்கிறாங்க. என்ன கனெக்ஷன்ஸ், என்ன மாதிரி விஷயங்கள் கேனாக இருக்க போதுங்கிறத மொத்தமாக இந்த எபிசோட் 1ல் பிரேக் டவுன் பண்ணிடுவோமா? செம்ம ஃபாஸ்ட் பேஸ்டான எபிசோட், டைம் போகிறதே தெரியாது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங் டிசியோட புது லோகோவில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டிசி ஸ்டூடியோஸோட அஃபிஷியல் லோகோ இதுவான்னு தெரியல. மேபி இந்த கார்ட்டூனுக்காக கார்ட்டூனிஸ்ட் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகோ அவங்க கிரியேட் பண்ணியிருக்கலாம் நினைக்கிறேன். இந்த கோல்டன் ஏஜ் சூப்பர்மேனை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. பட் பிக் ஸ்க்ரீன் வரும்போது எனக்கு தெரிஞ்சு மார்வல் மாதிரி ஒரு சினிமேட்டிக்கான லோகோ என்ட்ரி இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அதுவும் மார்வல் மாதிரியே ஒரு ஐக்கானிக்கான மியூசிக்குமே அவங்க பிடிக்கணும். முதல் லைவ் ஆக்ஷன் படம் சூப்பர்மேனில் ஏதாவது லோகோ மாற்றம் இருக்கான்னு பார்த்துருவோம். பட் இந்த புது லோகோ உண்மையிலே நல்லா இருக்குங்க. அதை தொடர்ந்து பெல்லா ரிவை காமிக்கிறாங்க. ஸோ இங்கே தான் ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸூசிவ் ஸ்குவாட் இருப்பாங்க. அதை தொடர்ந்து இப்போதைக்கு டாஸ்க் ஃபோர்ஸ் எம்முமே இங்கே தான் இருக்காங்க. இங்கே நம்ம ரிக் ஃபிளாக் அண்ட் அமாண்டா வாலர் 2 பேருமே போக்கலிஸ்தான் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஃபிக்ஷனல் சிட்டியில் நடக்கிற கலவரத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சர்சி அப்படின்னு சொல்ல போகிற ஒரு விச், அவள் வந்து நம்ம வண்டர் உமனோட வில்லி, அவள் சன்ஸ் ஆஃப் தெமஸ்கேரா அப்படிங்கிற ஒரு கேங்கை வச்சு ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கிட்டு இருக்கான். அந்த போகலிஸ்தானை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பார்க்குறான். அண்ட் இதுக்கு அந்த பசங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்கள தெமஸ்கேராலே கொண்டு போய் குடியேற்றேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கா போல. பயபுலிங்க ரொம்ப நாளாக சிங்கிளாக சுற்றிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெமஸ்கேரா ஃபுல்லாகவே இந்த பெண்கள் இருக்க இடம் தானே. பட் உண்மையான காமிக்ஸில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஆக்சுவலாக தெமஸ்கேரால ஆண்கள் பெண்கள் சொல்லி 2 பேருமே பிறப்பாங்க. அதில் பெண்கள் மட்டும் தான் தெமஸ்கேரால இருப்பாங்க. ஆண்கள் வந்து டெக்னிக்கலாக தூக்கி எறியப்படுவாங்க. அந்த சமயத்தில் கிரீக் கடவுளோட ஒரு பிள்ளையாக இருக்க ஒரு பிளாக் ஸ்மித் தூக்கி எறியப்படுற ஆண்கள் எல்லாருமே தன்னுடைய பையனாக வளர்த்துட்டு இருப்பாராம். ஸோ இவங்கள தான் சன்ஸ் ஆஃப் தெமஸ்கேரா அப்படின்னு சொல்லி காமிக்கில் சில இடங்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சன்ஸ் ஆஃப் தெமஸ்கேரா லிட்டரலி ஒரு கலவர குரூப் தான். காமிக்கில் சேர்த்து நம்ம வண்டர் உமனோட ஒரு முக்கியமான வில்லி இம்மோர்டல். பட் இந்த சீரீஸில் ஒரு சாதாரண வில்லியமாக தான் காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. எபிசோட் 2லலாம் செம்மையாடி வாங்குவான். ஸோ இவளுடைய உண்மையான நோக்கம் என்னங்கிறது தெரியல. பட் மொதல் 2 எபிசோட பொறுத்த வரைக்கும் இவ டெக்னிக்கலாக அந்த மொத்த கவர்மெண்ட்டுமே டேக் டவுன் பண்ணி அந்த இடத்த ரூல் பண்ணணும்னு நினைக்கிறான். அண்ட் இங்கே கிங்கோட ரூல்ஸ் தான் இருக்குது அந்த காலத்தினால. அந்த கிங் பிரின்சஸ் சொல்லி எல்லாருமே கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். அண்ட் இது எல்லாத்தையுமே நமக்கு வெளிக்காட்டுறது GBS அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நியூஸ் கம்பெனி. கேலக்ஸி கம்யூனிகேஷன் சொல்லி காமிக்கில் ஒன்று இருக்கு. அவங்களுடைய ஒரு சப்டிவிஷன் தான் கேலக்ஸி ப்ராட்காஸ்டிங் சிஸ்டம். அவங்க தான் இந்த நியூஸ் வந்து இப்போ நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கலவரம் ஓவர் ஆகிற அந்த சமயத்தில் இதை நம்ம உடனே தடுத்தாகணும். ஏன்னா போக்கலிஸ்தான் ஆக்சுவலாக அமெரிக்கா கூட டைனில் இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நாடாக இருக்கு. அதனால அமெரிக்கா ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அமெரிக்கா சும்மா யாருக்கும் போய் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. போக்கலிஸ்தானில் அதிகமான எண்ணெய் வளம் இருக்கான், அதுக்காக தான் அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அமாண்டா வாலர் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரிக் ஃபிளாக் கீழே ஒரு டீம் அனுப்ப தயாராக இருக்காங்க. அவங்க தான் டாஸ்க் ஃபோர்ஸ் எம். இந்த இடத்துல ஆக்சுவலாக ஓப்பனிங் சீக்வன்ஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. பிகாஸ் இந்த நியூஸ் ஓடிட்டு இருக்கும்போது மேலே நீங்கள் டைம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 மணின்னு சொல்லி காட்டுது. பட் அதுவே அடுத்த இடத்துல நம்ம அமாண்டா வாலர் அந்த கார்டை ஸ்வைப் பண்ணும்போது வாட்ஸ்ல டைமை பார்த்தீங்கன்னா மோட்லைக் ஒரு 2 மணி அந்த மாதிரி காமிக்குது. ஸோ இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான். பட் கிரேச்ச கமெண்டர்ஸோட ஓப்பனிங்லேயே எப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணுமா? இந்த இடத்துல தான் ஆர்கஸும் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ஃபிஷ்ங்கிற ஒரு விஷயத்தையுமே ரிக் ஃபிளாக் மென்ஷன் பண்ணுவார். ஸோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ஃபிஷ் போன இந்த சூசைட் ஸ்குவாட் படத்தில் நடந்திருக்கும். சூசைட் ஸ்குவாட் டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸ் அனுப்பிச்சது காரணமே அதுதான். அது மட்டும் இல்லாமல் அமாண்டாவோட பொண்ணு ஆர்கஸ் ஆக்சுவலாக போன அந்த பீஸ் மேக்கர் சீரீஸில் ஃபைனலாக அமாண்டா கீழே இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸுங்கிற ஒரு டீம் ரொம்ப இல்லீகலாக நடத்தப்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை ஓப்பனாக சொல்லியிருப்பான். கவர்மெண்ட் சைட்லேருந்து அமாண்டாக்கு ஒரு மிகப்பெரிய கெடுபிடி வந்திருக்கும். மனிதர்களை இந்த மாதிரி ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவங்க இப்போதைக்கு மான்ஸ்டர் ஒன்றுக்கு போயிருக்காங்க. ஸோ பீஸ் மேக்கர் அண்ட் இந்த ஜேம்ஸ் கன்னோட த சூசைட் ஸ்குவாட் இது 2மே இப்போதைக்கு இந்த ஜேம்ஸ் கன் யூனிவர்ஸோட கேனானுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பீஸ் மேக்கர் எண்டில் நம்ம ஜஸ்டிஸ் லீக் டீம் வந்திருக்கோம். ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா நீங்கள் கேட்டிங்கன்னா அதை அப்கமிங் எபிசோடில் நாங்கள் பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக அந்த ஜஸ்டிஸ் லீக்கே ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் மென்ஷன் பண்ணுவோங்கிற மாதிரி ஜேம்ஸ் கன் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. பார்ப்போம் அது எப்படி கடந்து போக போகிறாங்கன்னு. அமாண்டா அண்ட் ரிக் ஃபிளாக் 2 பேருமே இப்போதைக்கு நான் ஹியூமன் டிவிஷன் கிட்ட வந்திருக்காங்க. ரிக் ஃபிளாக் இந்த மாதிரி யாருமே முன்னாடியே பார்த்தது கிடையாது, என்ன கருமண்டாது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா அதில் தான் இந்த கிரேச்ச கமெண்டர்ஸோட மொதல் 5 பேரை பார்க்குறோம். பிரைடு, இறந்து போன மனிதர்களோட உடலை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு மான்ஸ்டர், வீசல். இந்த சூசைட் ஸ்குவாட் படத்தோட அந்த பிகினிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீசல் ஆக்சுவலாக தண்ணிக்குள்ள உழுதுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அந்த படத்தோட எல்லாம் அது எப்படியோ தப்பிச்சிருக்கும். ஸோ தப்பிச்சதை எப்படியோ திரும்ப பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க போல. பட் தப்பிச்ச அந்த கேப்பில் அது கிட்டத்தட்ட 24 குழந்தைகளை கொண்டு இருக்க மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அமாண்டா வாலரும் அந்த சூசைட் ஸ்குவாட் டீமில் ஏகப்பட்ட பேர் செத்துட்டாங்க, சில பேர் மட்டும் தான் தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரிக் ஃபிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலைப்படுவார். பிகாஸ் இவருடைய பையன் ரிக் ஃபிளாக் ஜூனியரை தான் நம்ம பீஸ் மேக்கர் இந்த சூசைட் ஸ்குவாட் படத்தில் கொண்டு இருப்பார். அதை நினச்சி வருத்தப்படுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பீஸ் மேக்கர் சீசன் 2லேயுமே ரிக் ஃபிளாக் சீனியர் தான் வில்லனாகவும் வரப்போறாரு. லேட்டஸ்டாக அந்த குட்டி டீசர்லையுமே நீங்கள் அந்த கேரக்டரை ஒரு ஸ்பிளிட் செகண்டில் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த கிரேச்ச கமாண்டர்ஸ் ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் சொல்லி நீங்கள் கடந்து போகக்கூடாது. ஏன்னா இதில் வர எல்லா கேரக்டர்ஸும் லைவ் ஆக்ஷனில் வரப்போகிறாங்க. முக்கியமாக இந்த ஃப்ராங்க் ட்ரில்லோ, ரிக் ஃபிளாக் சீனியர், அடுத்து வரப்போகிற சூப்பர்மேன் படத்தில் மட்டும் இல்லாமல் பீஸ் மேக்கர் சீசன் 2லேயுமே வரப்போறாருங்க முக்கியமான வில்லனா. ஸோ பாசிபிளி கிரேச்ச கமாண்டர்ஸ் என்ன சூப்பர்மேன் ரெஃபரன்ஸ் இருக்குமோ? டாக்டர் ஃபாஸ்பரஸ் அவரை பார்த்தோன்னே இது யார்ப்பா,
ஜேசன் அந்த ஆர்கனாஸ் மாதிரி ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரிக் ஃபிளாக் கலாச்சிருப்பாரு. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் இந்த விஎஃப்எக்ஸில் அந்த அனிமேட்டட் ஸ்கெலிட்டன்ஸை உருவாக்கின ஒரு படம். வெரி ஃபர்ஸ்ட் அனிமேட்டட் ஸ்கெலிட்டன்ஸை உருவாக்கின ஒரு படம். இவருமே பார்க்க ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கனால அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து ஜிஐ ரோபோட் பழங்கால வேர்ல்டு வார் 2ல் நூற்றுக்கணக்கான நாசிஸை துரத்தி போட்டு பொழந்து கட்டின ஒரு ரோபோட் இப்போதைக்கு அதை டிஸ்மேண்டில் பண்ணாமல் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்களாம். ஆல்சோ ஒரு மண்டபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் 2 எழுதப்பட்டிருக்கும். காரணம் இவர் செகண்டாக உருவாக்கப்பட்ட ரோபோட். மொதல் ஜே ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2ல் ஒரு சாக்ரிஃபைஸில் இறந்துருக்கும். அது ஜேக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஜங்கிள் ஆட்டோமேட்டிக் கில்லர் எக்ஸ்பெரிமெண்டல் 1. ஸோ அது இறந்துட்ட அப்புறம் அதோடைய ஞாபகத்தமாக அதோடைய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி செகண்ட் ரோபோட்டை உருவாக்கியிருப்பாங்க. ஜேக் 2 அதுதான் இது. காமிக்கில் அப்படி ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் சீரியஸாக அந்த மாதிரி எங்கேயுமே மென்ஷன் செய்யலை. அடுத்த எபிசோட சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். அதை தொடர்ந்து ஃபைனலி நீனா மசஸ்கி. காமிக்கில் மசஸ்கிங்கிற ஒரு சயின்டிஸ்டாக ஆக்சுவலாக அந்த கிரேச்சர் கேமராஸோட மொதல் 3 அந்த கேரக்டர்ஸை உருவாக்கியிருப்பார். ஃப்ராங்கஸ்டைன், வேர்வுல்ஃப் அண்ட் டிராகுலா. ஸோ அவருடைய பொண்ணு தான் நீனா மசஸ்கி. ஒரு கடத்தில் அவள் பறக்கும்போதே இந்த மான்ஸ்டராக தான் பறதான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சீரிஸை அதை கொஞ்சம் மாற்றி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே நேச்சுரலாக உருவான மான்ஸ்டர்ஸ், இன்க்ளூடிங் நீனா மசஸ்கி. அவள் பறக்கும்போதே மான்ஸ்டராக தான் பறந்துருக்கேன். மேபி ஒரிஜினல் மசஸ்கி இவளை எடுத்து வளர்த்துருப்பார் போல. மற்றவங்க எல்லாருமே மாஸ்டர் ஃபார்மில் இருக்கும்போது இவன் மட்டும் தான் ஹியூமனாக யோசிக்கிறவன். ஹியூமன் டச் இவளுக்கு மட்டும் தான் இருக்குது. இவங்களை நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரிக் ஃபிளாகை கூட்டிகிட்டு போக கதவை திறந்த உடனே பிரைடு, வீசல் அண்ட் டாக்டர் ஃபாஸ்பரஸ் 3 பேருமே அட்டாக் பண்ண வருவாங்க. ஜிஏ ரோபோட் நாசிஸை மட்டும் தான் அடிப்பார். நீனா மசஸ்கி ஹியூமனிட்டி நரச பொண்ணு, அவள் யாருமே அடிக்கிறது கிடையாது. ஸோ இவங்க 3 பேரும் அந்த அளவுக்கு அரகண்டாக இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் வழங்கும் போல தான் டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவங்களை டாஸ்க் ஃபோர்ஸ் எம்மா மாற்றி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி டிவைஸ் கொடுக்கப்படுது. இவங்களை நீங்கள் டாஸ்க் ஃபோர்ஸ் எம்னும் கூப்பிடலாம், இல்லை கிரேச்சர் கேமராஸ்ன்னு சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் டைட்டில் போடுறாங்க. டைட்டில் இன்ட்ரோவே நல்லா ஃபன்னாக இருந்துச்சுங்க. பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் இந்த சீரிஸோட டோனையுமே அந்த இன்ட்ரோ சூப்பராக செட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் ஹியூமரும் இந்த சீரிஸில் இருக்குங்கிறத அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸே சூப்பராக செட் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு அந்த பொக்கோலிஸ்தானோட பிரின்சஸை காப்பாற்றணும். அதுக்காக எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி இந்த பிரின்சஸோட கோட்டைக்கே போகிறாங்க. போகிற வழியில் ஒரு பாட்டுமே ப்ளே ஆகும். லைட்டாக அந்த கார்டியன்ஸ் ஃபீல் உங்களுக்கு வரலாம். மோர் லைக் பஞ்ச் ஆஃப் மிஸ்ஃபிட்ஸுங்கிற மாதிரி தான் இவங்களை காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாருமே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம வீசரை மட்டும் கயிறு கட்டி உட்கார வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. காரணம் இவர் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு மிஷனுக்காக சூசைட் ஸ்குவாடில் ஃப்ளைட்டில் தான் போயிருப்பாரு. அந்த ட்ராமா பாசிபிளி இந்த பக்கம் நம்ம வீசில் பாதிச்சிருக்கு போல. எப்படியோ வந்து அவங்க பொகாலிஸ்தானில் லேண்ட் ஆயிடுறாங்க. அண்ட் அந்த என்ட்ரி கூட கிட்டத்தட்ட கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 3யோட அந்த என்ட்ரி கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. மியூசிக்குமே சூப்பராக சிங்க் ஆகுது. இந்த இடத்துல நம்ம பிரின்சஸோட பர்சனல் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே டாஸ்க் ஃபோர்ஸ் எம்மா வந்து பார்த்தா கோட்டை நோக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் அந்த நாடு என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத தொடர்ந்து நீ நான் பார்த்துட்டே இருப்பேன். ஒரு குழந்தைக்கு கூட கை காட்ட அந்த குழந்தையும் இந்த முகத்தை பார்த்து பயப்படாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதை விட கொடூரமான விஷயம்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த குட்டி பையனோட ஃபேஸ் இருக்குது. அப்படியே கோட்டைக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது சைடில் அந்த வாலில் இருக்க அந்த பெயிண்டிங்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த பெயிண்டிங்ஸில் இருக்க அந்த ஃபேஸஸ்லாம் நோட் பண்ணி பாருங்க. எல்லாமே கொஞ்சம் விகாரமாக தான் இருக்குது. மேபி உள்ள அவங்களுடைய பிளட் லைன்ஸ் வேறு யாரு கூடயுமே மர்ஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிளட் லைன்ஸுக்குள்ளேயே அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அதனால் அந்த ராயல்ட்டிஸில் பிறக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு டிஃபார்மேஷனோட பிறந்திருக்காங்க போல. ரிக் ஃபிளாகுமே இவங்களே எப்படி இருக்காங்கன்னா அப்போ இவங்க பிரின்சஸ் எப்படி இருப்பாளோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரின்சஸ் தேவதை மாதிரி வந்து நிற்கிறாங்க. ரிக் ஃபிளாக் என்ன தான் வயசாகி இருந்தாலும் விழுந்துடுறாரு. இந்த இடத்துல காமெடிக்கிற பேரில் 2-3 கிரிஞ்சு ஓடிட்டு இருக்கோம். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. லைக் ஆல்ரெடி இங்கே இருக்கவங்க எல்லாருமே அமெரிக்கன் சைட்லேருந்து ஒரு 10 வருஷம் பின்னோக்கி தான் இருக்காங்க. அமெரிக்காவில் அழிஞ்சு போன ட்ரெடிஷன், அழிஞ்சு போன இந்த ட்ரெண்ட் எல்லாத்தையுமே இந்த பைப்பில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு காமெடி அங்கே ஓடிட்டு இருக்கோம். இந்த கேரக்டருக்கு அலெக்ஸுங்கிற ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. லைட்டாக ஒரு ரஷ்யன் ஃபீலும் வரதான் செய்யும். நான் எடுத்தோன்னே இந்த கேரக்டருக்கு தான் நம்ம டேவிட் ஆர்வர் வாய்ஸ் கொடுத்துருக்காரோன்னு நினச்சேன். அப்படி இல்லை. இவங்க எல்லாருமே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேங்க. அதனால் உட்காந்து சாப்பிட போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சாப்பிட வைக்க வீசல் வழக்கம் போல் அனிமல் மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம தலைவன் டாக்டர் ஃபாஸ்பரஸ் கை வைக்கிறது எல்லாமே எரிய ஆரம்பிக்கும். அப்புறம் எப்படி கோட் சூட் போட்டிருக்காது தான் எனக்கு புரியல. ஜிஏ ரோபோட் எதுவுமே சாப்பிடாது. நம்ம நீனா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கடியில் மூழ்கி இருக்க மாதிரி அவன் மாஸ்க் போட்டிருக்கான். அந்த காரணத்தினால அவன் சாப்பிட்றதுக்குன்னே அந்த மாஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ஓப்பனிங் இருக்கு. அதில் கொண்டு போய் சாப்பாடை வைக்க அதுலேருந்து அவன் உறிஞ்சி சாப்பிட்டுக்கிறான். இந்த ஒரு குட்டி டீட்டெயில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவங்க எல்லாருமே மிருகத்தனமாக தான் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல தான் பிரின்சஸ் இலானாவோட அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க அம்மா ஆல்மோஸ்ட் லைக் இறந்த சுச்சுவேஷனில் இருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் பிரின்சஸுமே எங்கள் அம்மாவுக்கு ஒரு வித்தியாசமான நோய் வந்துச்சு, அதுலேருந்து இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பிரைட் அதை ஒரு சந்தேக கண்ணோட தான் பார்க்குற மாதிரி இருக்குது. நம்மளுக்கும் அதே சந்தேகம் தான் வருது. இந்த மாதிரி எத்தனை படம் பார்த்துருப்போம். ஒருவேளை எங்கள் பிரின்சஸாக இருக்கிறது உண்மையான பிரின்சஸாக இல்லாமல் அவள் உடம்பை டேக் டவுன் பண்ண வேறு ஏதாவது ஒரு ஆன்மாவாக இருக்கலாம். இல்லை பிரின்சஸே இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணுறாளோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வரதானு செய்யுது. ஆர் நம்ம சர்சியே ஒரு விச்சா இருக்க அந்த காரணத்தினால அவளே இந்த பிரின்சஸை மைண்ட் கண்ட்ரோலும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் என்னமோ பிரின்சஸுக்கும் குயினுக்கும் நடுவில் நடந்திருக்குங்கிற ஒரு விஷயம் பிரைடுக்கு ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துது.
அப்படியே லஞ்ச் டைம் முடிஞ்சு சும்மா எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் இல்லைனா ரிக் ஃப்ளாகோட அந்த ஃபேமிலி பற்றி கேட்க ரிக் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலையா 18 வயசுலேயே ஆக்சுவலாக இவருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவர் தான் ரிக் ஃப்ளாக் ஜூனியர். அந்த குழந்தைக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லி தான் இவர் ஆக்சுவலாக ஆர்மிக்கே போயிருக்காரு. பட் ரிக் ஃப்ளாக் ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசில் இந்த நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஆர்மிக்கு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரீவியஸ் 2 படங்களையுமே பார்த்துருக்கலாம். ரிக் ஃப்ளாக் ஜூனியர் கொஞ்சம் தேசப்பட்டோட இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பிரின்சஸ் லைட்டாக நம்ம ரிக் ஃப்ளாகை செடியூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. என் பெட்ரூமுக்கு வாங்க, ஒரு வித்தியாசமான விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் நம்ம ரிக் ஃப்ளாகை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ண ரிக் ஃப்ளாக் ஏமா இது நவம்பர் மாதம், இதெல்லாம் நாங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ நழுவி ஓடிடுறாரு. நீ நல்லா வேண்டா அப்படின்னு அங்கே தோணிச்சு. ஆனால் எபிசோட் கவுத்து விட்டீங்களேனே. அப்படியே இரவாக இந்த பக்கம் நம்ம பிரைட் எப்படியாச்சும் இங்கே தப்பிச்சா போதும்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் அப்படியே அந்தர்பல்ட்டி பார்க்கோர்லாம் பண்ணி கீழே இறக்குவாங்க. பட் நீ நம்ம சஸ்கி நம்ம இங்கே வந்ததே இந்த இடத்த பாதுகாக்க தான். நீ ஏன் கஷ்டப்பட்டு குரங்கு பெட்டிலாம் வச்சுட்டு இருக்க, படிக்கட்டு வழியாவே இறங்கி வெளில வந்திருக்கலாமே அப்படின்னு பிரைட் கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்க பிரைட் அங்கிறது தப்பிக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. வெளிப்பக்கம் வந்து கேட் காவலாளி கிட்ட இருக்க அந்த காசு எல்லாத்தையுமே ஆட்டியை போட்டு நான் சொல்கிறதுக்கு வண்டி விட்றா அப்படின்னு சொல்லி டாக்ஸி பிடிச்சி கிளம்பி போயிடுவாங்க. வேறு வழி இல்லை, இவ்வளோ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி நீனாவே இப்படி தொடர்ந்து வந்துட்டு இருப்பா. ஏன்னா அந்த குரூப் மெம்பரில் யாராவது ஒருத்தவங்க மிஸ் ஆனாங்கன்னா மொத்த பேருக்குமே ஷாக் விழும். ஸோ அந்த ஷாக் எனக்கு விழுந்துடக்கூடாது, சீக்கிரமாக இவ்வளோ வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படிங்கிற தாட்டில் தான் நீனா நம்ம பிரைடை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் எல்லாமே நார்மலாக போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம ரிக் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் டாக்டர் ஃபாஸ்பரஸ் குடிலாம் போட்டுட்டு வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அந்த மிஷினை ஆட்டி போட ட்ரை பண்ணுவார். ஆமாம், டாக்டர் ஃபாஸ்பரஸாக எதோ தொட்டாலும் எரியுது, இவர் சட்டம் மட்டும் எப்படி எரியலன்னு நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. தெரியலையாப்பா, தெரியல, எனக்கு சத்தியமாக தெரியலையே. இதெல்லாமே காமிக் லாஜிக். உள்ள குச்சி விட்டுலாம் நோண்டக்கூடாது, அமைதியாக பார்த்து ரசிக்க கற்றுக்கணும். கையும் களவுமா பிடிப்பட்ட நம்ம ஃபாஸ்பரஸ் அண்ட் ரிக் ஃப்ளாக் 2 பேருக்குமே ஒரு பயங்கரமான சண்டை கிக் ஆஃப் ஆகுது. சண்டையில் அவங்க ரூமே எரிஞ்சு சாம்பலாக்குற அளவுக்கு படு பயங்கரமான சண்டை. அதில் நம்ம ரிக் ஃப்ளாக்கால் டேரெக்டாக அந்த ஃபாஸ்பரஸை அடிக்க கூட முடியாது. தொட்டாலே அவர் கையில் எரிய ஆரம்பிக்க எப்படியோ சண்டையில் இந்த பக்கம் ரிக் ஃப்ளாக் ஜெயிச்சு அந்த டெட் ரெண்டரை எடுத்துடுறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபைட் வச்சதுக்கான முக்கிய காரணம் என்னதான் டாஸ்க் ஃபோர்ஸ் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த இடத்துல உண்மையிலே ஸ்கில்டான ஏஜென்ட் இருக்கிறவங்க ரிக் ஃப்ளாக் தான். அவரால் தன்னை தாண்டி இந்த மாதிரி பவர்ஃபுல்லான பீங்ஸ் கிட்ட வந்து பாதுகாக்கவும் முடியும், அழகாக சண்டை போடவும் முடியுங்கிறத தெளிவாகவே போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிக் ஃப்ளாக்கோட அந்த ஸ்கில் செட் இந்த இடத்துல உங்களுக்கு புரியும். நம்புறேன் இந்த இடத்துல கரெக்டாக அந்த பிரின்சஸும் உள்ள வர கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் 10 போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போயிடுறேன். நீ எதுக்கு கூட்டு போகிறேன்னு தெரியாதா, என் தலைவனோட தவத்தை கலைக்கிறான்னு பார்க்குறேன் நீ. இந்த பக்கம் பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் உருவாக்கப்பட்ட அந்த கேசலுக்கு வந்துடுறான். வழக்கமாக காமிக்கில் ஒரு ஃப்ராங்கன்ஸ்டைன் இந்த மாதிரி ஒரு பெரிய கேசலில் தான் உருவாக்கப்படுவார். அதோடைய கண்டினியூஷன் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேசலுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் வந்து நிற்க அந்த கேசலுக்கு பின்பக்கம் இருக்க ஒரு குட்டி குடிசை வீட்டில் ஒரு தாய் கிழவி இது எல்லாத்தையுமே ஒட்டி பார்த்துட்டு இருக்கேன். உடனே என் தலைவனுக்கு சொல்லி ஆகணும்னு சொல்லி கையில் இருக்க அந்த ஃபோன் எடுத்து ஆன் பண்ண அந்த ஃபோனில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாக் எஃப்ரானோட அந்த வால்பேப்பர் வைக்கப்பட்டிருக்கு. எதுக்கு ஜாக் எஃப்ரான் உள்ள கூட்டு வராங்கன்னு தெரியல. ரொம்ப நாளாக அவர் தான் ஆக்சுவலாக அந்த ஃப்ளாஷ் ஆகிற போகிறான்னு சொல்லி ஒரு ரூமை சுற்றிட்டு இருக்கு இருக்குமோ. பட் இந்த அனிமேட்டட் ஷோவில் வந்த ஒரே லைவ் ஆக்ஷன் ஃபோட்டோ இதுதான். இதில் ஃபோனை ஓப்பன் பண்ணி அதில் எரிக் ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு அவள் கால் பண்ணுறான். மற்ற எல்லா நேமையுமே நான் வந்து ஆக்சுவலாக இந்த டிரான்ஸ்லேட்டர் போட்டு பார்த்தேன். இவங்க யாருமே காமிக்கில் முக்கியமான கேரக்டராக எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது இவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கீழே காமிடுங்க. கால் பண்ண ஆப்போசிட்டில் நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் தான் எடுக்கிறாரு. நீ எதிர்பார்த்துட்டு இருந்தவ வீட்டுக்கு வந்துட்டா, உடனே கிளம்பி வா தலைவா அப்படின்னு சொல்ல ஃப்ராங்கன்ஸ்டைன் ஆக்சுவலாக ஹவாயில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஹவாய் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ஃபன் பண்ணி பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாரு. சொந்தமாக போட்லாம் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு பணக்காரராக தான் மாறி இருக்காருன்னு நினைக்கிறேன். காணாமல் போன என் தேவதை வந்துட்டான், நான் உடனே கிளம்புறேனா அப்படின்னு சொல்லி அவர் அழுதுகிட்டே எழும்ப அதோட எபிசோட் 1 முடியுது. ஒரு ஷார்ட்டான எபிசோடாக இருந்தாலும் முக்கியமான சில கேரக்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸை அழகாகவே காமிச்சிருக்காங்க. அண்ட் மொதல் 2 எபிசோடுங்கிறது நம்ம பிரைடை ஃபோக்கஸ் பண்ணி தான் நகர்ந்துருக்கோம். அண்ட் பிரைடு கூட தான் நம்ம அதிகமாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கங்கே பழைய டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸுக்கான ஹிண்ட்டை கொடுத்துட்ருக்கேங்க. இது எங்கே போகுது, எப்படி மற்ற படங்கள் கூட கனெக்ட் ஆக போகுதுன்னு பொறுத்தது பார்ப்போம். ஓவராலாகவே முதல் 2 எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருந்துச்சு. பட் நான் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட போயிட்டேன்னு நினைக்கிறேன். என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. பார்ப்போம் இந்த மொத்த சீரிஸும் எப்படி அமைய போகுதுன்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புது டிசியோட மொதல் ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? உங்கள் மைண்டில் என்னென்ன விஷயங்களாக தோணுதோ அது எல்லாத்தையுமே மறக்காம கீழே கொட்டிட்டு போங்க. நான் உங்களை தன்னில் ஒரு ஆசமான வெளியில் மீட் பண்ணிட்டேன்னு இருந்திருக்கேன். ஹேஃபன் கைஸ் வட்டா.